ஹாய் வெல்கம் டு another episode of பிஆர் கிரிக்கெட் chat. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆர்ஆர் vs ஆர்சிபி எலிமினேட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ப்ரெடிக்ஷன் தப்பாயிடுச்சுங்க, ஒத்துக்கிறேன். நான் வந்து ஆர்ஆர் தோத்துருவாங்க, ஆர்சிபி ஜெயிச்சுட்டு எஸ்ஆர்ஹெச் ஆடுவாங்க சென்னையில ஃப்ரைடேன்னு சொன்னேன். தப்பு. ப்ரெடிக்ஷன் வாஸ் ராங், மன்னிக்கவும். பட் தட் இஸ் த வே த கேம் கோஸ். பட் இன்னைக்கு நீங்க கேம் பாத்தீங்கன்னா, நேத்து நம்ம ப்ரீவியூல பேசினோம், டாஸ் வின் பண்ற டீம் 100% சேஸ் பண்ணணும். ஏன்னா எக்கச்சக்கமா டியூ இருந்தது. கேகேஆர் ஆடும்போது கூட போலிங் போடுறது ரொம்ப ஈஸியா இருந்தது. அண்ட் பேட்டிங் ஆடும்போது அதை விட ஈஸியா இருந்தது. ஸோ ஐ திங்க் ஆர்ஆர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாஸ் ஜெயிச்சு ஆர்சிபி இன்சர்ட் பண்ணாங்க. ஆர்சிபி நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த விராட் கோலி அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபாஃப் டு பிளஸ் டிஸ்மிசல், அப்புறம் விராட் கோலி டிஸ்மிசல் ரொம்ப குரூஷலா போயிடுச்சு ஆர்சிபிக்கு. அங்க ரெக்கவர் பண்ண முடியல. இன்னைக்கு ரெண்டு பெரிய பிளண்டர்ஸ். தேர்ட் அம்பையர் அனில் சௌத்ரி டிகே பிளம்ப் அவுட் அதை கொடுக்கல. அந்த ஸ்டேஜ் அதை அவுட் கொடுத்துனா ஆர்சிபி வந்து 150 கூட வந்திருக்க மாட்டாங்க. அதை பேட்டு பட்டுடுச்சு அப்படின்னு எல்பிடபிள்யூ எப்படியோ 172 வந்துட்டாங்க. ரெண்டாவது அம்பையரிங் டிசிஷன் அடுத்த செக்மெண்ட்ல பேசுவோம். பட் ஃபென்டாஸ்டிக் ஓப்பனிங் ஸ்பெல் பை ட்ரெண்ட் போல்ட். 3 ஓவர்ல 6 ரன் தான் அங்க கொடுத்தாரு. 3 ஓவர்ல 6 ரன் தான் கொடுத்தாரு. 3 ஓவர் பவர் பிளேல போட்டிருக்காரு. பவர் பிளேல போட்டு நீங்க ரெண்டு ஃபீல்டர்ஸ் தான் வெளில வச்சு 6 ரன் கொடுக்கறதுனா பெரிய பெரிய விஷயம் அது. தட் வாஸ் அப்சல்யூட்லி ஃபென்டாஸ்டிக் ஃப்ரம் ட்ரெண்ட் போல்ட். அதுல டவுட்டே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அஸ்வின், வாட் அன் இன்னிங்ஸ், ஐ மீன் வாட் அ நாக் ஸ்பெல் ஃப்ரம் அஸ்வின். சாம்பியன் அதை ப்ரூவ் பண்ணாரு. 4-0-19-2 அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கேம்ல, ஒரு நாக் அவுட் கேம்ல அஸ்வின் மாதிரி ஒரு சாம்பியனால தான் டெலிவர் பண்ண முடியும். அதை ப்ரூவ் பண்ணாரு. கான்ட்ராஸ்ட் பாத்தீங்கன்னா சேல் இஷ்டத்துக்கு ரன் கொடுத்தாரு. கம்பேரிசனே கிடையாது சேலுக்கும் அஸ்வினுக்கும். சொல்றேன், ரெண்டு பேரும் ஒரே டீம் ஆடுறாங்க. ஒருத்தர் வேர்ல்ட் கப் பெற போறாரு. வருண் சக்கரவர்த்தி ஷுட் பி பிளேயிங். பட் அஸ்வின் ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் துருவ் ஜுரல் ஒரு சிட்டர் விட்டாருங்க. அந்த கேட்ச பிடிச்சிருந்தா அஸ்வின் 3 விக்கெட். துருவ் ஜுரல் ஒரு சிட்டர் விட்டாரு. ரஜத் பாட்டிதார் அவர்களுக்கு. பட் எப்படியும் 170 நாக் அவுட் கேம், ப்ரெஷர் இருந்திருக்கும். பட் அருமையா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜெய்ஸ்வால் வாஸ் டெரிஃபிக். கேட்மோர் வாஸ் ஆல்சோ டீசென்ட். ஆனா மேட்ச் யாருமே ஒரு பெரிய இன்னிங் அடிக்கல. ரியான் பராக் ஒரு 36, ஜெய்ஸ்வால் ஒரு 45. பட் எல்லாரும் சிப் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு தேத்திட்டாங்க ஸ்கோரை. பட் சஞ்சு சாம்சன் ஃபேர்லி irresponsible ஷாட். கேப்டன் வின் பண்ணீங்கன்னா நீங்க வந்து குவாலிஃபயர் 2 ஆட போறீங்க. அந்த மாதிரி அவுட் ஆகுறது தப்பு. And நிறைய நான் பார்த்துட்டேன் சஞ்சு சாம்சன் ப்ரெஷர் கேம்ல இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காரு. எல்லாரும் சொல்றாங்க எதுக்கு சஞ்சு சாம்சனுக்கு சான்ஸ் கொடுக்கறது இல்லைன்னு. அவர் ப்ரெஷர் கேம்ல இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காரு. நான் ஒரு பெரிய சஞ்சு சாம்சன் சப்போர்ட்டர் தான். ஆனா ப்ரெஷர் கேம்ல அவர் நிறைய இந்த மாதிரி பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் வேர்ல்ட் கப்ல ஐ திங்க் ரிஷப்போட தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ரிஷப் என்ன சொன்னாலும் இஸ் பிக் கேம் பிளேயர். சஞ்சு சாம்சன் மே ஹேவ் த ஃபார்ம் இப்போ. பட் பிக் கேம் பிளேயர்னா ரிஷப் பந்த் தான். பட் அது வேர்ல்ட் கப், அது தனி தனி டாபிக். சஞ்சு சாம்சன் அவுட் ஆனவனா கொஞ்சம் ததுகின தோம்ல தான் இருந்தாங்க ராஜஸ்தான். பட் அந்த வெஸ்ட் இண்டியன் இன்ஃபுளுன்ஸ், ஷிம்ரான் ஹெட்மயர், ரோமன் பால் எண்ட்ல வந்து ஃபினிஷ் பண்ணாரு. ரியன் பராகும் நல்லா ஆடினாரு. பட் ரியன் பராக் அப்படி அந்த இந்தியன் டீம் டிரான்சிஷன் பண்ணணும்னா இந்த மாதிரி க்ளோஸ் கேம்ஸ் ஃபினிஷ் பண்ணி ஆகணும். இன்னைக்குமே 17 of 17 பால்ஸ்ல வைல்டா சுத்திட்டு அவுட் ஆனாரு. ஸோ ரியன் பராக் ஹேஸ் டு ஃபினிஷ். ஷிம்ரான் ஹெட்மயரும் அந்த பவுலும் அந்த கேமியோஸ் ஆடினதுனால ராஜஸ்தான் ராயல்ஸ் தப்பிச்சாங்க. இல்லாட்டி இதே மாதிரி தான் சன்ரைசர்ஸோட 2 weeks ago 21 of 17 பால்ஸ் இருந்த சேஸை விட்டாங்க. இந்த சேஸையும் விட்டுருப்பாங்க. பட் நல்ல வேலைக்கு ஷிம்ரான் ஹெட்மயர் அண்ட் ரோமன் பவுல் வந்தாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அந்த பட்லர் போனதுல இருந்தே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றது நல்லா தெரியுது. இன்னைக்கு தே காட் அக்ராஸ் லைன். பட் ஃபென்டாஸ்டிக். எனக்கு தெரிஞ்ச அஸ்வின் ஷுட் பி மேன் ஆஃப் த மேட்ச். பிரில்லியண்டா போட்டாருங்க. அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் ஸ்பெல். அஸ்வின் அண்ட் சால விட்டுருங்க. அஸ்வின் இந்த மாதிரி ஃப்ரைடே சேப்பாக்கில் போட்டாருன்னா சன்ரைசர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ராஜஸ்தான் அடிக்கிறதுக்கு. பட் கிரேட் வின் ஃபார் ராஜஸ்தான். ஃபர்ஸ்ட் வின் இந்த மேல. தொடர்ந்து 4 மேட்ச் தோத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வின் இன் மே. அண்ட் ஆர்சிபி 6 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் லாஸ். ஃபுல் கிரெடிட் ஆர்சிபி. யாருமே அவங்கள வந்து 1-7 பிளே ஆஃப்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் வந்து அவங்க ஆல் தி வே டு ஃபைனல்ஸ் போட்டு கேகேஆர் கிட்ட தோப்பாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா டெஸ்டினி, விதி எல்லாமே அவங்க பக்கம் வீசிட்டு காத்து வீசிட்டு இருந்தது. நான் நினைச்சேன் டெஃபினட்டா வந்துருவாங்கன்னு. பட் இன்னைக்கு ஆர்ஆர் டெஃபினெட்லி ஒரு பெட்டர் டீம். எஸ்பெஷலி டாஸ் பெரிய பெரிய அட்வான்டேஜ். அதை நல்ல அட்வான்டேஜ் எடுத்தாங்க. போல்ட் மச் மச் பெட்டர் தென்
ஆர்சிபி அண்ட் ஆர்சிபி பவுலர்ஸும் ட்ரை பண்ணாங்க. பெட்டர் தென் ஆர்சிபி சொல்ல முடியாது. 170 அவ்வளவு பெரிய ஸ்கோர் கிடையாது. டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஃபார் ஆர்சிபி இன்னைக்கு அவங்க லக் அவங்க பக்கம் போகல. 6 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சாங்க. ஹேட்ஸ் ஆஃப், பிளே ஆஃப் வந்தாங்க. பட் இன்னைக்கு ஆர்ஆர் வாஸ் த பெட்டர் டீம். அதுல எந்த தப்பு நான் ஒத்துக்கிறதுல. ஆர்ஆர் பெட்டர் டீம் அண்ட் சன்ரைசர்ஸ் ஆர்ஆர் டு ஃபேஸ் கேகேஆர் இன் தி ஃபைனல். அந்த ப்ரீவியூ நம்ம நாளைக்கு பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சேட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க நோட்டிபிகேஷனுக்கு. உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம். உங்க சப்போர்ட்னால தான் சேனல் எவ்வளவு தூரம் வந்திருக்கு. லாஸ்ட் 2-3 வீடியோல சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்த அப்புறம் அவ்வளவு என்கேஜ்மெண்ட் இல்ல. இன்னைக்கு கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் வரும்னு எதிர்பார்க்கறேன். ஏன்னா நம்ம ஆர்சிபி விளையாடினாங்க. ஃபென்டாஸ்டிக் எஃபர்ட் பை ஆர்சிபி, வெல் பிளேட். எங்கேருந்தும் வந்தாங்க பிளே ஆஃப்ஸ்குள்ள. பட் இன்னைக்கு அவங்க டே இல்லை. ஈசலா கப் நமதே வரல. மேபி நெக்ஸ்ட் இயர் வரலாம். ஹோப்ஃபுல்லி வரும் அவங்களுக்காக. ஏன்னா அவங்க ஃபேன்ஸ் ரொம்ப ஒரு பேஷனட் பஞ்ச். பட் ஆப்ஷன் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். பட் அடுத்த மேட்ச் நம்ம பேச போறது சன்ரைசர்ஸ் அண்ட் ராஜஸ்தான். நாளைக்கு அதை பத்தி பேசுவோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் நைட். டேக் கேர்.